ஹாய், நமஸ்தே, வணக்கம், நமஸ்கார். வெல்கம் டு கேட்பரி சோரியோ வழங்கும் லக்கா கிக்கா. லக்கா கிக்கா கேம் ஷோட மீண்டும் உங்க இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உங்கள் ரோஜா. நாம் பிறந்ததுலேருந்து இனி வரை நிறைய பருவங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சந்தோஷம் பார்த்திருக்கிறோம், துக்கம் பார்த்திருக்கிறோம். ஆனா சின்ன வயசுல அதுதாங்க கவலை இல்லாத சந்தோஷமான காலம். அதான் லக்கு. ஆனா அது திரும்பி வராதே, அதான் கிக்கு. இந்த லக்கா கிக்கா கேம் ஷோல லக்கு கிக்கு மாறி மாறி வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மள அந்த சின்ன வயசுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வராங்க அழகான குட்டீஸ். ஃபர்ஸ்ட் வர போற பார்ட்டிசிபென்ட் அஞ்சனா. மம்மி வீட்டில் இல்ல, கடப்போட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள இல்லடா. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு அழகா டான்ஸ் யார் கத்து கொடுத்தாங்க? நானே தான் பண்ணேன். நீங்களே தான் பண்ணீங்களா? கியூட்டா பண்ணீங்க. என்ன படிக்கிறீங்க? ஃபோர்த். படிப்பு எப்படி? நல்லா படிக்கிறீங்களா? நல்லா இல்ல படிச்சேன். சும்மா அம்மா சொன்னாங்கன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்களா? இந்த கேம் ஷோ வந்திருக்கீங்க. இதுல லக்கு கிக்கு கலந்து கலந்து வரும். உங்களுக்கு லக்கு வேணுமா, கிக்கு வேணுமா? ரெண்டுமே வேணும். ரெண்டுமே வேணுமா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அடுத்த வர போற பார்ட்டிசிபென்ட் அபிஷேக். வாவ், சூப்பர். குழந்தைங்க என்ன ஆனாலும் சூப்பரா இருக்கும். சூப்பரா ஆனா இன்னும் சூப்பரா இருக்கும் இல்ல? தேங்க்ஸ். ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறேன். 8th படிக்கிறீங்க. அப்புறம் படிப்பு தவிர வேற என்ன பண்றீங்க? டான்ஸ், கீபோர்ட். லக் வேணுமா, கிக் வேணுமா? லக். லக். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வர போற பார்ட்டிசிபென்ட் அபிநயா. அபிநய்க்கு கிக் லக்கோட வருமான்னு பார்க்கலாமா? I'm
முறை காதல் அழைக்குதோ இரும்பிலே ஒரு இருதயம் உழைக்குதோ முதல் முறை காதல் அழைக்குதோ பூச்சியும் ஒன்றோடு பூவாசம் இன்றோடு மின்மீன்கள் விண்ணோடு மின்னல்கள் கண்ணோடு கூகுள்கள் காணாது தேடல்கள் என்னோடு காலங்கள் காணா காதல் பெண் பூவே உன்னோடு I love one காதல் I love you சொல்லட்டா I love one காதல் I love you சொல்லட்டா I am a super girl, got a rapper girl. I am a super girl, got a rapper girl. என்னெல்லாம் நீதானே நீதானே உன் நீல கண்ணோரம் மின்சாரம் பாரிப்பேன் என் நீல பல்லாது உன்னோடு சிரிப்பேன் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ கியூட்டா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. எப்படி அம்மா மின்னலே மாதிரி இருக்கீங்க? யார் கத்து கொடுக்குறாங்க? எங்க அப்பா. சூப்பரா இருக்கு உங்க பாடிக்குள்ள ஸ்டைல். ஓகே, இந்த காதுல பூ யாருக்கு வைக்கிறதுக்காக எடுத்துன்னு வந்தீங்க? எனக்கா இல்ல உங்களுக்கா? இன்னைக்கு எனக்கு வச்சிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? லக்கு. ஆல் தி பெஸ்ட். ஃபைனலா வர போற பார்ட்டிசிபென்ட் வருண். உடைத்தாய் நொறுங்கவே என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே அந்த நேரம் அந்தி நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சு வானம் தீண்டி வந்தாச்சு அப்பாவின் திட்டு எல்லாம் காற்றோடு போயே போச்சு ஹொசானா என் வாசல் தாண்டி போனாளே ஹொசானா வேறொன்றும் செய்யாமலே நானாடி போகிறேன் சுக்கு நூறாகிறேன் அவள் போன பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன் வாழ்வுக்கும் பக்கம் வந்தேன் சாவுக்கும் பக்கம் நின்றேன் ஏனென்றால் காதல் என்பேன் Everybody wanna know what I feel like I really wanna be here with you. It's not enough to say that we are made for each other. It's love that is all sad. ஓகே, என்ன படிக்கிறீங்க? 7th. 7th படிக்கிறீங்க. நல்லா படிப்பீங்களா? நல்லா படிச்சு என்ன ஆக போறீங்க? இன்ஜினியர். உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? ரெண்டு வேணும். ரெண்டு வேணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். பாத்தீங்களா? பியூட்டிஃபுல் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் குட்டீஸ் எல்லாரும் ரொம்ப ஆவலோட வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு லக்கு கிடைக்குமா கிக்கு கிடைக்குமான்னு பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? எஸ். இந்த கேம் ஷோல 4 ரவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லக்கு கொடுக்கும், செகண்ட் தேர்ட் ரவுண்ட் கிக்கு கொடுக்கும், ஃபைனல் ரவுண்ட் லக்கு கிக்கு சேர்ந்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கூலா லக்கு கொடுக்குற, அப்போ ஜோஷ்ல கிக்கா விளையாடலாம். ரெடி? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். இந்த ரவுண்ட்ல நான் ஒவ்வொருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க ஸ்கூல்ல ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் எழுதுவீங்க. ஆனா இங்க ஒரு கேள்விக்கு 5 பதில் எழுதணும். அது அந்த 5 பதில் எங்க டாப் 5 ஆன்சர்ஸா இருக்கணும், கம்ப்யூட்டர்ல ஃபீட் ஆனது. ஒவ்வொரு பதிலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். 5 கரெக்டா சொன்னா 5000 உங்க சொந்தம். 5000 உங்களுக்கு வரணும்னா ஈஸியா வேணும். அப்ப இந்த பாஸ்க்கு ஒரு ஓ போடுங்க. ஓஹோ, எவ்வளவு கியூட்டா சொல்லிருக்கீங்க. ஓகே அஞ்சனா, உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? சினிமா தியேட்டரில் இன்டர்வெல்ல சாப்பிடுறது என்னென்ன சாப்பிடுவீங்க? கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ். ரைட் ஆன்சர். செகண்ட் ஒன். பாப்கார்ன். பாப்கார்ன். வாவ், சூப்பர். தேர்ட் ஒன். சிப்ஸ். சிப்ஸ். எது சாப்பிடக்கூடாது எல்லா பேர் லைனா சொல்லுது குட்டி. சிப்ஸ். ரைட் ஆன்சர். வாவ், சூப்பர். இன்னும் 2 சொல்லுங்க, 5000 கொடுத்துறேன். ஐஸ்கிரீம். 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 அதுவும் ரைட் ஆன்சர். இதெல்லாம் சாப்பிட்டா கோல்ட் வரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. ஃபிஃப்த் ஒன். சாக்லேட். சாக்லேட்.
வாவ், அது சூப்பர். இப்போ அபிஷேக் பார்த்துட்டே இருக்காரு அந்த 5,000. அவங்க கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கெட்டி. நான் கொடுக்குறேன், கரெக்டாக சொன்னீங்கன்னா. சொல்லிடுவீங்களா? உங்களுக்கான கேள்வி, மனிதர்கள் எந்த நேரத்தில் சத்தம் போடுவாங்க? ஆபத்துல இருக்கும்போது. ஆபத்தில் இருக்கும்போது. ஓகே. பயமா இருக்கும்போது. பயமா இருக்கும்போது. இருட்டில் போனா பயம்தான். இல்லைன்னா ஹாரர் படம் பார்க்கும்போது பயமா இருக்கும்ல. டிடிஎஸ்ல பார்த்தா எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். அப்புறம் கோபமா இருக்கும்போது. கோமா இருக்கும்போது சத்தம் போடுவான். நீங்க எப்பாவது போட்டீங்களா? அப்பா போட்டிருப்பாரு வீட்டுல. எவ்வாறு சிரிக்கிறாரு, ஒத்துக்கிறாரு. 4வது, தூரத்துல இருக்கிறவங்கள கூப்பிடும் போது. தூரமா இருக்கிறவங்களை கூப்பிடுறது. சூப்பர், ரைட் ஆன்சர். ஃபைனல் ஒன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது. அடடடா, டான்ஸும் சூப்பரா ஆடுறீங்க, படிப்பும் நல்லா படிக்கிறீங்க, क्वेश्चंस ஆன்சரும் சூப்பரா சொல்றீங்களே. டான்சிங் டால் அபிநயா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்ல டென்ஷனா இருக்கா? கொஞ்சம் டென்ஷன். கொஞ்சம் டென்ஷன். ஏன்னா இப்ப உங்களை தான் கேட்க போற, அதான் டென்ஷன். முடிஞ்சிச்சுன்னு ஜாலி இல்ல. பாத்துடலாமா உங்களுக்கான கேள்வி? எந்த சந்தர்ப்பத்தில் நியூ Dress நம்ம போடுவோம்? பர்த்டே வரும்போது. பர்த்டே. எஸ், கொண்டாட்டம் தான் பர்த்டே வந்தா. தீபாவளி, பொங்கல் அப்போ. ஃபெஸ்டிவல்ஸ், தீபாவளி, பொங்கல், எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, அதுவும் சூப்பர். ஊருக்கு போகும்போது. ஊருக்கு போகும்போதா? ஊருக்கு போகும்போது. எங்க ஊர்ல எல்லாம் ஊருக்கு போகும்போது வாங்கியே கொடுக்க மாட்டாங்க எங்க அப்பா அம்மா. இனிமே நான் சொல்றேன். ஓகே, அபிநயா சொன்னாங்க. ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்ல. எப்போ? ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ். ரைட் ஆன்சர். எல்லா ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன், ஸ்கூல்ல பார்ட்டி வைக்கும்போது. ஸ்கூல்ல பார்ட்டி வைக்கும்போது. சூப்பர். நெக்ஸ்ட் வருண். பாத்தீங்களா, லக்கா வந்து சேருது. உங்களுக்கு என்ன வேணுமா? 5,000. எஸ். அப்ப கரெக்டா சொல்லணும் 5. உங்களுக்கான கேள்வி, கராத்தே கலையில் எத்தனை கலர் பெல்ட்ஸ் இருக்கும்? ஒயிட். 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 வெள்ளை. ரைட் ஆன்சர். ப்ளூ. ப்ளூ. இருக்கே. எனக்கு தெரிஞ்சு 2 பெல்ட் தான் தெரியும், இதெல்லாம் தெரியாது எனக்கு. ஆரஞ்சு. ஆரஞ்ச். சூப்பர், ரைட் ஆன்சர். பிளாக். பிளாக். ரைட் ஆன்சர். ஃபைனல் ஒன் சொல்லிடுங்க. 4,000 சம்பாதிச்சிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு 1000 இருக்கு. பிரவுன். 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 வாவ், சூப்பர் வருண். என்ன குட்டீஸ், ஹாப்பியா? ஹாப்பி. ஏன் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க? எல்லாருக்கும் லக்கா வந்து சேர்ந்துச்சு. ஓகே, எல்லாரோட ஸ்கோர்ஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம். அஞ்சனா 5,000, அபிஷேக் 5,000, அபிநயா 5,000 and Varun 5,000. காம்படிஷன் நல்லா இருக்கு. ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படி வெறியோட சொல்றாங்க. அப்போ இப்போ செகண்ட் ரவுண்ட். இந்த செகண்ட் ரவுண்ட் கண்டிப்பா ஒருத்தருக்கு நல்ல கிக்கு கிடைக்க போகுது. அந்த கிக்கோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் காமிக்க போறேன். ஆனா யாருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. அது தெரியணும்னா நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போகணும். போலாமா? குட்டீஸ் 4 பேர் சூப்பரா பண்றீங்க. ஆனா ஒவ்வொரு ரவுண்ட்ல ஒவ்வொருத்தருக்கு கிக்கு கிடைச்சாதான் கடைசியில ஒவ்வொருத்தருக்கு லக்கு கிடைக்கும். அதனால இந்த ரவுண்ட்ல யாருக்கு கிக்குன்னு பாத்துடலாமா? அதெல்லாம். லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் ரவுண்ட். கண்ணை திறக்கணும் சாமி. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு லக்கு வந்து சேரணும்னா என்ன மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணா போதாது.
எங்க லக்கு சாமியும் இம்ப்ரெஸ் பண்ணோம். ஏன்னா இவர் லக்கு கொடுக்குற கிக்கு சாமி. ஜோலி போட்டு நிறைய லக்கா கொடுத்துருவார். யாருக்கு லீஸ்ட் லக் வருமோ அவங்க தான் வெளியே வந்துடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அஞ்சனா. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் பண்ணுங்க. டான்ஸ் பண்ணுவீங்களா? ஓகே. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. எவனு ஏறலாமா தோட வகம் பசுன்னு, இவதா ரஜநகம் சிறிடுவா ஹிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சினா கொஞ்ச கொஞ்ச கொம்புத்தேன் படிச்சிருப்பா. புடிச்சா வச்சிக்கையா மனசுல தெச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத ஆள் இருக்கா. மை டியர் டார்லிங் ஒன்னு மல்லிகா கூப்பு. 0 0 0 3000. ஓகே அபிஷேக் வாங்க. இங்க சாமியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். டான்ஸ். கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா, உன்னோட உன்னோட விரல் பட்டு சின்ன யுத்தாக மாறுவான் தாத்தா. கரம்பு வடம்பு ருசிக்கும் எறும்பு ஐயோ பரபரப்பா. 0 0 500. 1500. என்ன அபி வாங்க. ஓகே, என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். டான்ஸ். உனக்கும் வேணும் எனக்கும் வேணும், கட்டு கட்டா காசு வேணும், டப்பு மாலே துட்டுக்கு தானே டெய்லி நாம திரியிறோமே. கட்டிலுக்கும் தொட்டிலுக்கும் காசு வேணும், காலேஜுக்கும் மேரேஜுக்கும் காசு வேணும். கட்டையில போகும்போதும் காசு வேணும், கல்லறையில் தூங்கும் போதும் காசு வேணும். 0 0 5000. இப்போ வருண் வாங்க. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். டான்ஸ். பரம்பர அச்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா, நாம பொட்டுன்னு பருமுறை சொன்னாட்ட பலமுறை கொட்டாது பணமழதா. நாம முன்னேறும் படி கேட்டு என்றாச்சு நம்மாடு இரு கேட்டு, இப்போ 9 கிரகமும் ஒன்னாக இருக்கு ஓஹோது நச்சாததா. ஆடாம ஜெயிச்சோமடா நம்மே நீ பாடாம ஜெயிச்சோமடா, ஓடாம ரன் எடுத்தோம் சும்மாவே உட்காந்து விட்டெடுத்தோம். 0 0 0. எவ்வளவு இருக்கலாம்? 4000. 4000. வாவ். பாத்தீங்களா, எல்லா குட்டீஸ் சூப்பரா ஆடி இருக்காங்க, நல்ல லக்கும் வாங்கியிருக்காங்க. ஆனா 4 பேர் பார்க்கும்போது ஒருத்தர் பின்னால ஒருத்தர் வந்துட்டாங்க. கடைசியில யார் இருக்காங்களோ அவங்கள எலிமினேட் பண்ண போறோம். சோ இன்னைக்கு கிக் யாருக்கு கிடைக்குதுன்னா ஸ்கோர் பார்த்தா தான் தெரியும். அஞ்சனா 8000, Abhishek 6500, Abhinaya 10,000 and Varun 9,000. Wow, super. எல்லா எனர்ஜெட்டிக்கா பண்றீங்க, அழகா பண்றீங்க, எக்ஸ்பிரஷன்ஸோட பண்றீங்க. ஆனா மார்க்ஸ் பார்க்கும்போது ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ லீஸ்டா இருக்கிறதுனால அபிஷேக் 6500 நீங்க தான் லீஸ்ட்.
ஸோ உங்களை எலிமினேட் பண்றோம். வெளியே போக தேவையில்லை, இங்கே உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஓகே, சாரி. வாங்க அபிஷேக். ஓகே, 3 பேருக்கு நல்லா கிக்கு கிடைச்சிருக்குமே. எஸ் நல்லா இருந்துச்சா? சாமிஜியும் என்னையும் இம்ப்ரெஸ் பண்றது. இப்போ இன்னொருத்தருக்கு கிக் கிடைக்க போகுது. 3 பேர் சூப்பரா பண்றீங்க. இந்த 3 பேர்ல யாருக்கு கிக்கு கிடைக்குது, யாருக்கு லக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? அது பார்க்கணும்னா 3rd ரவுண்ட் போனோம். ஓகே ஆஞ்சனா, இது ஒரு கிக்கான கேம். உங்களோட எனக்கு என் வியூவர்ஸ்க்கு ரொம்ப கிக்கா இருக்கும். ஆனா 3 பேர்ல ஒருத்தருக்கு கன்ஃபார்மா கிக் இருக்கு, அவங்களுக்கு துணையா போய் உட்காரணும். அது யாருன்னு பாத்துடலாமா? அதெல்லாம் லெட்ஸ் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட். வை ராஜா வை. எனக்கு என் வியூவர்ஸ்க்கு கிக்கா இருக்கும்னு ஏன் சொன்னேன்னா, இதுல நான் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன். உங்க காசு நீங்களே பெட் கட்டிக்கிட்டு ஜெயிக்கணும். அதனால எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை, கிக்கா இருக்கும். ஒருத்தர் எங்க கூப்பிட்டுட்டு 3 கார்டு காட்டுறேன். அந்த 3 கார்டுல ஒரு கார்டு செலக்ட் பண்ணும். ஓகே அந்த கார்டுக்குள்ள என்ன கேம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அங்க இருக்கிற 2 பேர்ல யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டு அவங்க மேல பெட் கட்டணும். நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சா அவங்க காசு உங்களுக்கு வந்து சேரும், தோத்தா உங்க காசு அவங்களுக்கு போய் சேரும். கிக்கா இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் அஞ்சனா. ஓகே, யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? வருண் மேடம் எவ்வளோ? 1000 1000. கிக்கா இருக்கே, குட்டீஸ் ஆனாலும் தைரியமா 1000 கட்டிச்சு. உங்களுக்கான கேம் பந்த போடு, பார்த்து போடு. இந்த பந்த இப்படி பார்த்து போடணும், அதுல போய் அப்படி உட்காரணும். உங்களுக்கு 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்ல 5 பால் ஸ்ட்ரைட்டா போடலாம், இல்ல பவுன்ஸ் பண்ணி போடலாம், உங்க இஷ்டம். கூலா போட்டா ஜெயிக்கலாம். உங்க 1000 உங்ககிட்ட வந்துடும். Your time starts now. இன்னோசென்ட்டா இருந்தா நான் என்னமோ நினைச்சேன், ஆனா பயங்கர கான்சென்ட்ரேஷனோட போட்டுட்டீங்க பாருங்க. வாவ், நான் ஒண்ணு தானே போட்டேன். 1 2 3 4 5 5 6 7 8 9 10 11. பெரியவங்களால போட முடியல 11, தெரியுமா? சூப்பர். இதுக்கு 5000 கட்டிருக்கலாமே. வாவ், 1000 வாங்கிடலாமா? ஆஞ்சனா, நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. 1000 உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சு. உங்க டோட்டல் ஸ்கோர் 9000. வாவ். அபிநயா, கம். யார் மேல பெட் கட்ட போறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? அதுக்கு டென்ஷன் ஆரம்பிச்சிச்சு. ஆஞ்சனா எவ்வளோ? 1500. 1500. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பயங்கர கட்ஸ். கிக்கா இருக்கு. உங்களுக்கான கேம் கலர் கலராக. ஓகே அபிநயா, இந்த கலர் கலர் பால்ஸ் இருக்கு பாத்தீங்களா? 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்க்குள்ள ஒவ்வொரு கலர் ஒரு ஒரு இதுல இருக்கணும். ஒரே வாட்டி எல்லா கலர் ஒரு பாக்ஸ்ல போடக்கூடாது. சப்போஸ் நீங்க கிரீன் போட்டீங்கன்னா, பிங்க் போட்டீங்கன்னா, எல்லோ போட்டீங்கன்னா, கிரீன் போட்டீங்கன்னா திருப்பி லைனா ஒன்னொன்னா போடணும். திருப்பி லைனா ஒன்னொன்னா 4 இருக்கு. 65 செகண்ட்குள்ள மொத்தமா நீங்க கரெக்டா கலர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1500 உங்க சொந்தம்.
Okay, your time starts now. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். நல்லா பண்ணீங்க, அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, 1500 கொடுத்துருங்க. பாரு, சிரிச்சுட்டே சிரிப்போட 1500 இழுத்துட்டீங்க. அஞ்சனா உள்ள பயம். அஞ்சனாக்கு எங்க 1000? ஓகே, நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஆல் இன் த கேம். கொடுத்துரு. Okay. அபிநயா, நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிக்க முடியல. உங்க 1500 போயிடுச்சு. அஞ்சனா கிட்ட உங்க டோட்டல் ஸ்கோர் 8500. பாத்தீங்களா, சைலண்ட் கில்லர். சைலண்டாவே காசு காசா சேவிக்கிறீங்களா? சேவிங் டிபாசிட்ல போட்டுடுங்க. ஓகே, வருண். யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? அபிநயம். அது ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கு. திருப்பி தலையில குண்டு தூக்கு போடுறீங்க. எவ்வளோ? 1000 rupees. 1000 rupees. ஓகே, 1000 கிக்கா இருக்கும். உங்களுக்கான கேம் போட்டு தாக்கு. ஓகே வருண், பாத்தீங்களா கலர்ஃபுல் பெலூன்ஸ் உங்க முன்னாடி இருக்கு. 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு பெலூனை 2 கால்ல மிதிச்சு உடைக்கணும். இது உங்களுக்கு பழக்கம் தானா? பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச உடனே ஒன்னொன்னு உடைச்சிருவீங்க. மினிமம் 10 பெலூன் 65 செகண்ட்ஸ்க்குள்ள உடைச்சிங்கன்னா அந்த 1000 உங்க சொந்தம். இல்லைன்னா உங்க 1000 அவங்க சொந்தம். ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வருண், நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க தோத்துட்டீங்க. 1000 மிஸ் பண்ணிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 7000. ஆக்சுவலா உனது அபிநயது ரொம்ப ஈஸியான கேம்ஸ். ஆனா கஷ்டமான கேம் பார்த்தா கூலா போட்டுட்டாங்க. உங்களுக்கு எனக்கு ரொம்ப கிக்கா இருக்கும். ஏன்னா இந்த கேம்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆடுவாங்க. டிஃப்ரெண்டா இருக்கும் அண்ட் என்ஜாய் பண்ணலாம். அவங்க டென்ஷனா இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் கிக் அடிக்கும் போது யாருன்னு பாத்துடலாமா? அஞ்சனா 10,500. அபிநயா 9,500. And Varun 7,000. ஓகே, 3 பேர்ல லீஸ்டா இருக்கிறது வருண் தான். சோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அங்க உட்கார்ந்துட்டு இவங்களை ஹெல்ப் பண்ணலாம் இல்ல கலாய்க்கலாம்.
ரெண்டு பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் அப்படியே ஸ்ட்ராங்கா நின்னுட்டீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் பாய்ஸ் வெளியே அனுப்பிட்டு கிக்கா இருந்துச்சா? எஸ் லக் தனியா பாத்துட்டீங்க, கிக்கும் தனியா பாத்துட்டீங்க. லக் கிக்கு சேர்ந்து பார்க்கலாமா? இப்போ ஒருத்தருக்கு லக் அடிக்க போகுது கிக்கோட. ஏன்னா இது ஃபைனல் ரவுண்ட், வின்னர் டிசைட் பண்ற ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல யாருன்னு வின்னர் தெரிஞ்சிடும். பார்க்கலாமா? பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா ராணி. எங்க பிரின்ஸ் எல்லாரும் சைடுல உட்கார்ந்துட்டாரு. எங்க பிரின்சஸ் மட்டும் தான் இருக்காங்க. வாங்க. ஓகே, இவ்வளவு நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க. உங்க டேலண்டோட எங்களை என்டர்டெயின் பண்ணீங்க. ஆனா இப்ப கொஞ்சம் சீரியஸா விளையாடணும். ஒவ்வொருத்தர் ஒரு கேள்வி கேட்கிற, அதுக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா இந்த கேம் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா இங்கே எலிமினேட் பண்ணிட்டு உங்க காசு நான் எடுத்துருவேன். சாக்லேட்டுக்கு மட்டும் 100 rupees கொடுப்பேன். ஜெயிச்சா மொத்தமா கொடுத்துருவேன். ஓகே ஓகே ரெடி. ஃபர்ஸ்ட் அபிநயா, உங்களுக்கான கேள்வி. இதில் எழுதலாம். ஆப்ஷன் ஏ பென்னு, ஆப்ஷன் பி கன். நல்லா யோசனை பண்ணணும். ஏன்னா ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கஷ்டமான கேள்வி. இது தப்பா சொல்லிட்டீங்கன்னா எலிமினேட் ஆயிடுவாங்க. கன் கன்னு 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 அவங்க ஏதோ சொல்றாங்க. கன்னு கன் கன்னா? சீச்சி பென்னு. ஏ பென்னு தான் கரெக்டா இருந்துச்சு. பென்னு தான். நீங்க பென்ல தான் எழுதுவீங்களா? ஆமா. வாவ், ரைட் ஆன்சர். ஓகே, உங்களை மாதிரி ஒரு கியூட்டான பொம்மை. கரெக்ட் ஆன்சர் சொன்னதுக்காக மேட்சிங் மேட்சிங். ஓகே குட்டி, உங்களுக்கு கேள்வி கேட்கட்டுமா? உங்களுக்கான கேள்வி. ராத்திரியில் கடிப்பது. ஆப்ஷன் ஏ பசு, ஆப்ஷன் பி கொசு. பசு பசு. அம்பா, இல்லவே இல்ல. இல்லவே இல்லையா? ஏன் இல்ல? தான் என்னது? கசு தான் கடிக்கும். கொசு தான் கடிக்குமா? கொசு ரைட் ஆன்சர். வாவ், உங்களுக்கு ஒரு கியூட்டான பொம்மை. ஓகே, நானும் எவ்வளவு அழகா கேள்வி கேட்டேன் உங்களை. அதனால எனக்கு ஒரு கியூட்டான பொம்மை. இது பொம்மை மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ள காசு இருக்கு. தொட்டு பார்க்க கூடாது. உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அஞ்சனா, ஒருவேளை இதோட என்கிட்ட இருக்கிற பொம்மையில நிறைய காசு இருக்குன்னு நினைச்சா இது வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வேணுமா இது வேணுமா சொல்லு. இதுவே இருக்கட்டும். அதுவே இருக்கட்டுமா? உனக்கு சான்ஸ். இதுவே இருக்கட்டும். இதுவே இருக்கட்டும். ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கீங்க. கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்களா? சரி, ரெண்டு பேரும் மிஸ் பண்றீங்க. இதுல நிறைய இருந்தா அப்புறம் அழக்கூடாது மம்மின்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன மிஸ் பண்ணிட்டீங்கன்னு பாத்துட்டு. 1 2 3 4 5 6 மிஸ் பண்ணிட்டீங்க ரெண்டு பேர். ஓகே, நோ ப்ராப்ளம். இதோட அதுல நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆமா. ஒருவேளை இல்ல நினைச்சா இன்னும் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ அது கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அங்க ராஜா இருக்காங்க, இங்க ராணி இருக்காங்க. அந்த ராஜா வேணுமா, இந்த ராணி வேணுமா, இல்ல இந்த பொம்மை வேணுமா? இதுவே இருக்கட்டும். பொம்மையே. நான் என்ன பண்ண முடியும்? ஒரு ராஜா இருக்காங்க, ஒரு ராணி இருக்காங்க. செலக்ட் பண்ணிக்கோன்னா இதுவே இருக்கட்டும்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ராஜா. ராஜா வேணுமா? அப்ப இது கொடுத்துரு. அப்ப ரெண்டு பேருக்குமே ராணி வேண்டாம். வேண்டாம். சரி, ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்புறம் அழக்கூடாது. சரி. ஓகே, ஆனா ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மந்திரம் போட்டதான் ராணி கதவு திறப்பாங்க. போலாமா? ஆமா. லக்க லக்க லக்க, ராணி ஓபன். நான் சொன்னனா ரெண்டு ஆப்ஷன் பெருசா கொடுத்தா யூஸ் பண்ணிக்கோங்க. கேட்கணும், பெரியவங்க சொல்லும் போது கொஞ்சம் கேட்கணும். ஓகே, இப்போ இதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இப்பதான் ரியல் டென்ஷன் அனுச்சுனாக்க ஆரம்பிச்சது. இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கா? இல்லையே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. கிண்டலும் பண்ண முடியல, குட்டி ஆயிடுச்சு. அழுதுருவான்னு பயமா இருக்கு எனக்கு. நான் வந்து அழகா அன்போட கொடுத்தேன், வச்சிருந்தா அவ்வளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி அடம் போச்சு. சரி, நோ ப்ராப்ளம்.
ராஜா கிட்ட நிறைய இருக்கும்னு நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் எது பார்க்கலாம்? இதுவே பார்க்கலாம். இதே பார்க்கலாமா? இப்போ இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். கம்மியா இருந்துச்சு சத்தா. 1 2 3 4 5 6. Happy? Happy. On total score? 15,500. Congrats. Thank you. எப்படிங்கிறீங்க? நம்பிக்கை இல்லையா ராஜா கிட்ட நிறைய இருக்குன்னு? தெரியாது. தெரியாதப்பா. இப்படி ஏன் சொன்னீங்க? ராஜா பார்த்துட்டு தெரிஞ்சிடும்ல எவ்வளவு இருக்குன்னு. பார்த்துடலாமா? வாங்க. ஆனா ராஜா கதவை திறக்கணும்னா ஒரு மந்திரம் போடணும். டென்ஷனா இருக்கா ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ஜாஸ்தியா இருக்கும். கம்மியா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா டென்ஷனா இருக்கு. ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். ராஜா கதவை திறக்கணும்னா ஒரு மந்திரம் போடணும். ஜூ பாம்பா ஜீ பூம்பா. ராஜா ஓபன். ஓகே ஓகே அஞ்சனா, அவ்வளவு சந்தோஷப்பட தேவையில்லை, நீங்க அவ்வளவு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இது அதிர்ஷ்ட சக்கரம். அதிர்ஷ்ட காத்து யார் பக்கம் வீசுமா பார்க்கலாமா? அபிநயா உங்ககிட்ட இருக்கு 15,500 அண்ட் அஞ்சனா கிட்ட இருக்கு 25,500. நீங்க லீஸ்டா இருக்கீங்க, அங்க போய் நில்லுங்க. நல்லா கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஃபைனல் சான்ஸ். லக் கிக்கோட வரணும்னா உங்க லக் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்பின்னர் ஸ்பின் பண்ணும். இந்த கிரீன் வந்து நின்னுச்சுன்னா அந்த 25,500 உங்களுக்கு வந்து சேரும். கிக்கா இருக்குல்ல? நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெட். ஓகே, அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டா உனக்கு வந்து சேர்ந்துச்சு. இப்போ நீ ப்ரே பண்ணிக்க, உன் லக் நீயே டெஸ்ட் பண்ணிக்க. ஓகே, உனக்கு கிரீன் வந்ததான் உன் 25,500 உங்ககிட்ட இருக்கும், இல்லைன்னா அவங்க கிட்ட போயிடும். நல்லா ப்ரே பண்ணிக்கோ. ஒரே டென்ஷன் வந்ததுல இருந்து இல்ல அப்படி. எஸ், வாவ், இதுதான் லக் கிக். மாறி மாறி வந்து கிக் கொடுக்கும். அஞ்சனாவோட லக் கிக்க வாங்கிட்டீங்க 25,500. அபிநயா, நீங்க தான் இந்த எபிசோட் வின்னர். கங்க்ராட்ஸ். Thank you. ஹாப்பி? Happy. என்ன நேயர்களே, பார்த்து ரசிச்சிட்டீங்களா? உங்க கருத்துக்களை facebook.com/zee தமிழ்ல பதிவு பண்ணுங்க. இவங்க கூட நான் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கேன். ஏன்னா கியூட் கேர்ள்ஸ் அண்ட் எனர்ஜெட்டிக் பாய்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா வின்னர் ஒருத்தர் தானே இருப்பாங்க. அந்த ஒருத்தர் இன்னைக்கு அபிநயா. லக் கிக்கோட வந்து சேர்ந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் பார்த்து ரசிச்சிட்டீங்களா? அடுத்த எபிசோட்ல மறுபடியும் சந்திப்போம். அதுவரை கீப் ஸ்மைலிங். பை பை.